அங்க ராமையர் தீர்ப்பு கொடுத்துட்டு போறாரு, இங்க சுப்பிரமணி தீர்ப்பு கொடுத்துட்டு போறாரு நேர்மையா முறையில. ஆனா இங்க வேறு அறிஞர் சொல்லிட்டாராம் ஜட்ஜ், அவர் இவர் தான் ஹைகோர்ட் கேட்டவர். நாங்க ஆரம்பத்துல இருந்தே மதுரை மாவட்ட ஆட்சியரை பாணிங் பண்ணி அரசுக்கு சுட்டி காமிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இஷ்யூலையும், மாடு விடுற இஷ்யூலையும் வந்தாங்க, எங்களுடைய கொடி ஏத்துற இஷ்யூலையும் வந்தாங்க, ஆட்களை வேலையை விட்டு எடுத்தாங்க அதுலயும் வந்தாங்க. எல்லாத்துலயுமே அந்த அம்மா ஒரு சங்கியாவே செயல்பட்டு இருக்குது. இப்ப எங்க கோயில் அங்காள பரமேஸ்வரி இருக்குது, கருப்பண சாமி இருக்குது, ஐயனார் இருக்கிறார், அங்க வெட்டுறோம். இவனுக்கு ஒரே ஒருத்தனாவது அங்க வந்து இங்க ஆடு கோயில் வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த தலையோட அவன் போய் சேருவானுங்களா? முருகன் எப்போ சுப்பிரமணியம் மாறினாரு? ஒரு சைவ கடவுள்னு சொல்றோம், நீ சைவத்தை பேசிட்டு இருக்க சைமன் கூட இங்க வந்து நிக்கிறது கிடையாது. ஆனா முருகன் அப்படின்ற பேரை வைணவ கடவுளான சுப்பிரமணியன்றது இப்படி பேரை சேர்த்தானுங்க. இவனுக்கு சொல்ற இதே தர்க்கத்தை வச்சு ஸ்ரீரங்கத்துக்குள்ள விடுதலை சிறுத்தைகளாகி நாங்க கொடியை பிடிச்சிக்கின்னு உள்ள போறோம். அங்க இருக்கக்கூடிய சிலை, நாகப்பட்டினத்துல இருந்த புத்தர் சிலை, எல்லா ஆய்வுகளும் அறிக்கைகளும் வெட்ட வெளிச்சமா தெரியும். காரைக்கால் அம்மையாரு அதை வாங்கி ஏத்துன்னு வந்துதான் அந்த அம்மா இங்க ஸ்ரீரங்கத்துல வச்சிருந்து. அப்போ அது உள்ள இருக்கக்கூடிய சிலை எங்களுக்கு போது ஸ்ரீரங்கத்தை நீங்க எள்ளு போங்க, அது எங்களுக்கு சொந்தமானது. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் புறப்பட்டோம்னா ஒரு இந்து கோயில் இருக்குமா? பரங்குன்றம், அது சங்கலத்தில் இருக்குதா? அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? பரங்குன்றம், பரங்கிரி. திருநெல்வேலி திரு எடுத்துருங்க, நெல்வேலி. திருச்சிராப்பள்ளி திரு எடுத்துருங்க, சீராப்பள்ளி. திருப்பதி திரு எடுத்துருங்க, பதி. திருத்தணி திரு எடுத்துருங்க, தணிகை. இந்த திருவும் ஸ்ரீயும் பண்ண அயோக்கியதனம் கொஞ்சம் நெஞ்சம். இவனுக்கு இன்னைக்கு சிக்கந்தர்ன்ற பேர் வந்துச்சா, அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இருக்குதுன்றானுங்க. ஏன்டா இந்த திருவும் ஸ்ரீயும் மட்டும் எடுத்துறேன்? இந்த ஊர் பேருங்க எல்லாமே நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம், அந்த இடத்துல விளையக்கூடிய எல்லாத்தையும் விளக்குற மாதிரியே இருக்கும் அந்த ஊர் பேருக்கலாம். எவன் விட்டு தமிழ் பேரை வந்து நீ எப்படி மாற்றி வச்ச? பார்ப்பனனை கூட நம்பிடலாம். ஆனா இந்த சூத்திர பசங்க இந்த பார்ப்பனியத்தை தூக்கி ஆடுறானுங்க பாரு, இவனுங்களுடைய கொடூரம் தான் தாங்கவே முடியல. அண்ணாமலை, மோடி, இவனுங்க பார்ப்பனியத்தை தூக்கி பிடிச்சா பெரிய ஆபத்தாகுது. ஆனா ஒரு பார்ப்பனே பார்ப்பனியத்தை தூக்கி பிடிச்சா கூட பரவாயில்லடா பண்ணிட்டோம். இவனை கம்பேர் பண்ணா இவன் தான் கொடூரமானவனா இருக்கான். இவ்வளோ பேர் அங்க அசம்பிள் ஆயிருக்கிறான்றதே வந்து நமக்கெல்லாம் வந்து எரிச்சல் விட்டுது. அதான் என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு சமூக நீதிமன்றம் பெரியார் மனு சொல்ற இடத்துல நீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி இருக்காரு இல்லையா? இதான் தொடர் உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் தொடருது. ஹைகோர்ட் உனக்கு என்ன சொல்லுது? ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லிது, 144 வேணான்னு சொல்லுது. ஆர்ப்பாட்டம் நடந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில இருந்தும் இவ்வளவு பேர் அங்க வர வேண்டிய அவசியம். காவல்துறை தெரிஞ்சிருக்காது. எங்க மாவட்ட வேலூர்ல இருந்து போயிருக்கான், திருவண்ணாமலையில இருந்து போயிருக்கான், திருவள்ளூர்ல இருந்து போயிருக்கான், எல்லா மாவட்டத்துல இருந்து இந்து முன்னணியில இருந்து எல்லா கட்சி இப்படி போவானுங்க. வேன் வச்சுன்னு போனோம், பஸ் வச்சுன்னு போனோம். நாங்க ஒரு மாநாடு நடத்துறோம்னா 1000 செக் போஸ்ட் போட்டு வைப்பாங்க. வேங்க வெயிலுக்கு எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு 9 இடத்துல பேரிகார்டு போட்டு உட்காந்துக்கிறாங்க 24 மணி நேரமா. அப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அங்க சேருதுன்னா எப்படி விட்டு உட்காந்துருப்ப? அப்போ இன்னும் சந்தேகப்படுறோம். தமிழக அரசினுடைய, திமுக அரசினுடைய காவல்துறையும் உளவுத்துறையும் அதிகாரிகளும் பாஜகவினுடைய கையில தான் இருக்குது. அண்ணாமலை கிட்ட போய் போஸ்டிங் கேட்டுக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிங்க இதெல்லாம் எப்படி உளவுத்துறை விட்டுட்டு அவர் ரிலாக்ஸ் ஆயிருக்குது? அப்ப யாருக்கு அவங்க விசுவாசமா இருப்பாங்க? முதல்ல மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து நீக்கினா மட்டும்தான் இந்த இஷ்யூக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே கிடைக்கும். நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு நீல சந்திரகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நேற்றைய தினம் திருப்பரங்குன்ற மலை என்பது இந்துக்களுக்கு சொந்தமானன்னு சொல்லி இந்து முன்னணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? இந்து முன்னணி சார்பாலாம் நடக்கல தோழர். ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சங்கிகளும் சேர்ந்து நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டமா அதை பார்த்துக்கோங்க. அது அந்த மக்களுக்கு உண்டான ஆர்ப்பாட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருந்தும் இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், இந்து மக்கள் கட்சி, பாஜக, RSS எல்லா சங்கி அமைப்புகளும் சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுல எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது யார் சொல்லணும்? வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தது. 1920 இருந்து இந்த வழக்கு நடந்து மிக தெளிவா இந்த மலை இந்த மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு தான் சொந்தமானதுன்னு சர்வே பண்ணி கொடுத்துட்டான். கொடுத்துட்ட பிறகு இந்த அயோக்கியர்கள் இன்னைக்கு எங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை உருவாக்குறாங்க. அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1931 லண்டன் பிரிவு கவுன்சில்ல வந்து இந்த முழு மலையும் இந்துக்களுக்கு சொந்தமானதுன்னு அப்படின்னு சொல்றாரு. தொடர் அவர் வந்து நம்ம சீமானுடைய பேரறிஞர். அவர் பேசினார்னா அந்த அளவுக்கு தெளிவாக பேசுவார். அவன் பேசுறதுலாம் அயோக்கியத்தனம், பொய், புரட்டு, இதை தவிர அவன் வாயில வராது. 1920 முதல் வழக்கு, OS நம்பர் வந்து 4/1920 இந்த வழக்கு. அதுக்கப்புறமா அந்த வழக்கினுடைய தொடர்ச்சி தான் லண்டனுடைய பிரிவி கவுன்சிலுக்கு போகும்போது 1931 இந்த வழக்கினுடைய நீதிபதி யார் தெரியுங்களா? ராம் ஐயர். இந்த ஐயர் நேராக வந்து மலைகள் எல்லாத்தையும் விசிட் பண்ணி எந்தெந்த கிராமங்கள் எந்தெந்த ஊர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டார். சரி, அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, நாங்கள் சுதந்திர இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சுதந்திர இந்தியாவுக்குள்ள 1958 ஒரு வழக்கு, அதனுடைய இறுதி 1975 506 பார்
1975 இந்த OS நம்பர். இதுலேயும் சுப்பிரமணியன்ற ஜட்ஜி தெல்ல தெளிவா இந்த மலை இந்த பகுதிகள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுன்னு தெளிவாக கொடுத்துட்டான். இப்போ கொடுத்துட்ட பிறகு நீ அடுத்தது எங்கே போகணும்? இதுக்கு மேல் நீதிமன்றம் எதனா இருந்தால் நீ போகலாம். பிரிட்டிஷ் கிட்ட போகும்போதே 5 பேர் கொண்ட அமர்வு தான் அது கொடுத்தான். இங்கேயும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு, முடிச்சிட்டான். முடிச்சிட்ட பிறகு இன்னைக்கு புதுசா இந்த கயவர்கள் வந்து இந்த மலை எங்களுக்கு சொந்தமானதுன்னு புது கதையை புரோடா விடுறானுங்க. எதுக்காக அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம மதுரை அரிதாப்பட்டியில் பாஜக மண்ணை கவிச்சு எப்படியோ ஆக்டிங் போட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவர் ஜாதி சமுதாயத்தெல்லாம் வந்து கன்சல்டேட் பண்ணி நம்மளுக்காக அப்படியே வந்துடும் சொல்லிட்டு என்னென்னவோ நாடகம் பார்த்தானுங்க. ஆனால் திமுக அரசும் திமுகவினுடைய கூட்டணி அரசுகளும் அழகாக அங்கே இறங்கி பண்ண ஆர்ப்பாட்டத்தின் விளைவா, அதை விட முக்கியமாக அந்த மக்கள் தன்னெழுச்சியாக நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தின் விளைவா பாஜக அரசு பின்வாங்குச்சு. இப்போ இங்கே மண்ணை கவிட்டானுங்க. இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேரறிஞர் ராஜா தலைமையில் இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை விளையாடுறாங்க. இதில் முக்கியமான குற்றவாளிகள் யார் இப்படி பண்ணுறது அப்படின்னா, அந்த மாவட்ட ஆட்சியர். முதல்ல நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே மதுரை மாவட்ட ஆட்சியரை வார்னிங் பண்ணி அரசுக்கு சுட்டி காமிச்சுனே வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு இஷ்யூலையும், மாடு விடுற இஷ்யூலையும் வந்தாங்க, எங்களுடைய கொடி ஏற்றுற இஷ்யூலையும் வந்தாங்க, ஆட்களை வேலையை விட்டு எடுத்தாங்க, அதுலேயும் வந்தாங்க. எல்லாத்துலேயுமே அந்த அம்மா ஒரு சங்கியாகவே செயல்பட்டு இருக்குது. அவங்களுடைய அலட்சிய போக்கு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமாகவும் இஸ்லாமியர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்ப உணர்வை பின் கட்டமைக்க அவங்க தான் வந்து முதற் காரணம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, உளவுத்துறை இருக்கலாம், போலீஸ் இருக்குது, அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் அங்கே மனுதாரர் கிடையாது, அவங்க யாரும் அந்த உரிமையை கோரலை. அப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த சங்கிகள் வேணுமுனே இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்கணும் அந்த ஒரு அஜெண்டாவை மட்டும் எடுத்துன்னு வந்து எல்லா மாவட்டத்தில் இருந்தும் எல்லாரையும் கூட்டின்னு வர வரைக்கும் உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்குமா? சிக்கந்தர் தர்காவில் இஸ்லாமிய வருடம் வந்து அந்த கந்தூரி விழா நடத்துவாங்க, அதில் ஆடு கோழிலாம் பலியிடுவாங்க. இந்த வாட்டி அதுக்கு அனுமதி மறுத்து இருக்குது காவல்துறை தானே? காவல்துறை மறுக்கல தோழர், இவங்க வெட்டக்கூடாது அப்படின்றதுக்கு இவங்க நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால வெட்டாதீங்க. இது இந்த போக்கு அம்போக்கு. அந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்துச்சு. ஆனால் எங்கள் தலைவர் தலைமையில் நடந்த அடித்த அடியில் அந்த அம்மாவே அந்த சட்டத்தை வாபஸ் ஆகிட்டு போயிடுச்சு. ஆடு கோழி வெட்டுறதுன்றது இஸ்லாமியர்களுடைய பழக்கம் அப்படின்றது கிடையாது. காலகாலமாக தொன்று தொட்ட காலத்திலிருந்து நம்மளுடைய பழக்க வழக்கம் தான் அதனுடைய எச்சமிச்சமாக அங்கே வருது. நம்மள ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க யாரா இருப்பான்? இன்னைக்கு இஸ்லாமியரை வெட்டாதனுவான், நாளைக்கு ஏற்கனவே இந்த அம்மா பண்ணிச்சு. அப்போ நம்மளோட உரிமை என்னன்னா, இவனுங்க சொல்கிறதெல்லாம் ஒரு நாடகம். இப்போ எங்கள் கோயில் அங்காள பரமேஸ்வரி இருக்குது, கருப்பண சாமி இருக்குது, ஐயனார் இருக்கிறார், அங்கே வெட்டுறோம். இவனுக்கு ஒரே ஒருத்தனாவது அங்கே வந்து இங்கே ஆடு கோழியில் வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த தலையோட அவனுக்கு போய் சேருவானுங்களா? சேர முடியுமா? இவனுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. இவனுக்கு வெறும் கலவரத்தை உண்டு பண்ணணும். இந்த கலவரத்தின் மூலயமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைக்கணும். இது மட்டும்தான் இவங்களுடைய அஜெண்டா. என்ன காரணம்னா, எல்லா விதத்துலையும் இவனுக்கு உள்ள பார்த்தானுங்க, என்னென்னவோ வேலை தூக்கி பார்த்தானுங்க, எதுவுமே அவனால முடியல. இப்போ இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிற இந்த கலாச்சாரத்தை வடநாட்டில் மோடி குரூப்பு செஞ்சு முடிச்சான், ராம ஜென்ம பூமி. அதே மாதிரி இங்கே இப்போ இந்த இஸ்லாமிய வெறுப்புன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் ஆரம்பிச்சான்னா இது அப்படியே எல்லா கோயில்களுக்குமே வந்துட்டு இருப்பான். ஒரே ஒரு சின்ன ஒரு தர்க்க ரீதியாக அவங்களால பேச முடியுமா? அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, அந்த கோயிலுக்கு என்ன உரிமை கொண்டாடுறானுங்க, எங்களுடைய கோயில் அப்படின்னு. அப்படியா? முருகன் உங்களோட கோயிலா? தமிழ் கடவுளாச்சு அவர் தமிழ் கடவுள் தானே. இந்த நாய்களுக்கு என்ன இருக்குது? முருகன் எப்போ சுப்பிரமணியம் மாறினாரு? ஒரு சைவ கடவுள்னு சொல்கிறோம். நீ சைவத்தை பேசிட்டு இருக்க சைமன் கூட இங்கே வந்து நிற்கிறது கிடையாது. ஆனால் முருகன் அப்படின்ற பேரை வைணவ கடவுளான சுப்பிரமணியன்றது எப்படி பேரை சேர்த்தானுங்க? அதே வைணவ இன்னொரு அந்த பொண்ணு 2வது மனைவியாக இருக்கக்கூடிய தேவசானி எப்படி சேர்த்தானுங்க? அப்போ இதெல்லாம் வந்து எதிர்க்கிறதுக்கு இந்த முருக பக்தர்களுக்கு தெரியலையா? ஏன்டா என் முருகனை வந்து சுப்பிரமணியா மாற்றி எங்களை வந்து இழிவுபடுத்தின்னு இருக்கிற? ஏன் முருகன் அவன் கொற்றவைக்கு பிறந்தவன், அவன் வேட கடவுள், அவனோட மனைவி வள்ளி சொல்லியிருக்கோம்ல. இதெல்லாம் அவனுக்கு கிடையாது.
அந்த திருப்பரங்குன்றத்துக்குள்ள கருவறைக்கு வரைக்கும் பாஜக கொடிய புஷ்னு இந்த போரிக்கைங்க உள்ள போயிருக்கிறானுங்க. யார் அனுமதி வச்சிருப்பா? இதே காரணத்தை வச்சு இவனுக்கு சொல்ற இதே தர்க்கத்தை வச்சு ஸ்ரீரங்கத்துக்குள்ள விடுதலை சிறுத்தைகளாகி நாங்க கொடியை பிடிச்சிக்கின்னு உள்ள போறோம். அங்க இருக்கக்கூடிய சிலை நாகப்பட்டினத்துல இருந்த புத்தர் சிலை எல்லா ஆய்வுகளும் அறிக்கைகளும் வெட்ட வெளிச்சமா தெரியும். காரைக்கால் அம்மையாரு அதை வாங்கி ஏத்துன்னு வந்துதான் அந்த மாதிரி இங்க ஸ்ரீரங்கத்தில் வச்சிருந்து. அப்போ அது உள்ள இருக்கக்கூடிய சிலை எங்களுதுன்னும் போது ஸ்ரீரங்கத்தை விட்டு நீங்க எள்ள போங்க, அது எங்களுக்கு சொந்தமானது. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் புறப்பட்டோம்னா ஒரு இந்து கோயில் இருக்குமா? எல்லாமே சமண பௌத்த கோயில்கள் தான். அப்போ ஒரு அமைதியை நிலைநாட்டுறதுக்கு தான் இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, அனைத்து மதத்தினுடையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம சட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவனுங்க மட்டும் அரசியல் சாசனத்தை மதிக்காம இந்த செயல் திட்டத்தை இவனுக்கு புகுத்தினே இருப்பானுங்க. எந்த அளவுலையுமே இவங்க கிட்ட வந்து நேர்மையே இருக்காதோட, வெறும் பொய், புரட்டு, வெறுப்பு, இதே தான். இதன் மூலியமா இவனுக்கு கட்டமைக்கிற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய வெறுப்பு காட்டுவானுங்க. கர்நாடகாவில் இதே மாதிரி புதன்கிரின்ற ஒரு மலையில பிஜேபிக்காரன் இதே வேலையை தான் அங்கே பண்ணி அவன் ஆட்சி அங்கே பிடிக்கிற அளவுக்கு வந்தான். இந்த அஜெண்டாவை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறானுங்க. அப்போ எதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் சவுக்கில் அடிச்சுக்கணும் அப்படி இருக்காது. மேலோட்டமாக வெறும் வெறுப்பை மட்டும் கக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் தான் இவனுங்க போவானுங்க. இவங்களோட செயல் திட்டம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்கணும். இந்த அமைதியை சீர்குலைக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும் உளவுத்துறையும் ஆட்சியாளர்களும் இந்த அமைச்சர்கள் கூட ராஜேந்திர பாலாஜி அதிமுக இருந்தார், அவருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு சேகர் பாபு அப்படியே இருக்கிறார். விஜயராஜ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மலை வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது, அது புனிதமான மலை, அது சைவ மலை, அதுல எப்படி வந்து ஆடு கோழிலாம் பலியிடலாம்னு கேட்கிறாரு. 2500 வருஷமா அந்த மலை சமண மலையாகவும் பௌத்த மலையாக தான் இருந்தது. அடுத்தது அது இந்துக்களுடைய மலை அப்படின்றதுக்கெல்லாம் வழக்கு வாதாடி இவ்வளோ ஜட்ஜஸுங்க எல்லாம் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டான். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு இவர் வந்து நான் நொட்டுறாரு. அது இந்துக்களுக்குள்ள ஆதரவு கிடையாது. இதுல பெரிய ஆபத்து இருக்குது. இஸ்லாமிய வெறுப்பு, அடுத்தது தலித் வெறுப்பு, இதை உருவாக்குவானுங்க. இன்னைக்கு வடநாட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே இங்கே கொண்டு வர்றதுக்கு தான் அவன் பார்க்குறான். ஒன்றும் இல்லை, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி முறை என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு இஸ்லாமிய வெறுப்பு, ராமராஜ்யம் உள்ள வந்து கோயில் கட்டிட்டானுங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு தலித்துங்கள் கூட அங்கே நேர்மையான முறையில் ஒரு ஃப்ரீடமே கிடையாது. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய அட்ராசிட்டி மாதிரி, அங்கே நடக்கக்கூடிய கற்பழிப்பு கொலை மாதிரி உலகத்திலே எங்கேயுமே நடக்கலை. பாஜக ஆள்ற மாநிலத்தில் தான் இப்படி கொடூரமான கொலைகள், கற்பழிப்புகள் தலித் பெண்கள் மேலே நடக்குது. இப்போ போன வாரத்தில் அயோத்தியில் ஒரு பொண்ணு நைட்டு ஒரு 10 மணிக்கு, வியாழக்கிழமை நைட் 10 மணிக்கு ஜவ் பண்ணுறதுக்கு போகிறான். இவ்வளோ தான் பண்ணது, வேறு எதுவுமே இல்லை. 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு 2 காலையும் வெட்டி உடைச்சி கண்ணு 2த்தையும் பிடுங்கி 2 நாளாக சித்திரவதை பண்ணி கற்பழிச்சும் இருக்கிறானுங்க. கற்பழிச்சுட்டு சனிக்கிழமை ஒரு காவாயில் போட்டு போகிறானுங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அவனை கைது பண்ணுது. அந்த பசங்க பேர் திக் விஜய், விஜய் சாகு, ஹரிராம். இந்த 3 பேரில் ஒரு அக்பர், ஒரு அப்துல்லா, ஒரு பிரான்சிஸ் இருந்திருந்தா பிஜேபிக்கு என்ன ஆயிருப்பான்? அப்படியே துடிச்சிருப்பான். ஐயோ எங்களுடைய இந்து பெண்களை வந்து கற்பழிச்சு கொண்டுட்டான், ஐயோ அம்மானுவான். ஆனா பண்ணது யாரு? சாதி இந்துக்கள். பாதிக்கப்பட்டது யாரு? தலித் பெண். அது அவங்களோட உரிமைன்றானுங்க. இது அம்பேத்கர் அந்த காலகட்டத்திலே சொல்றாரு. நாங்க பட்டியலின மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் நடக்கக்கூடிய போர்ன்றார். அந்த காலத்துல போர் எடுக்கும் போது போர் வீரர்களுக்கு வந்து மன்னர் சம்பளம் தர மாட்டாரு. போய் ஜெயிச்சிட்டியா உள்ள போய் எதை வேணா சூறையாடிக்கோ, யாரை வேணா நீ கற்பழிச்சிக்கோ, அதுதான் உனக்கு கூலி. அந்த மாதிரி தான் இந்த நாட்டில் நாங்கள் வாழறோம் அப்படின்றத அம்பேத்கர் அன்னைக்கே குறிப்பிட்டு காமிக்கிறார். இன்னைக்கு அதே பாஜக அரசு இஸ்லாமிய வெறுப்பை காமிச்சு தலித் பெண்கள் மேலே அவ்வளோ பெரிய அட்ராசிட்டி அங்கே நடந்துட்டு இருக்குது. அதையே தான் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த நாய்கள், அயோக்கியர்கள், இந்த தமிழ்நாட்டினுடைய மண்ணுக்கு எந்த ஒரு விதை கூட எடுத்து போடாத இந்த கயவர்கள் வந்து இன்னைக்கு இஸ்லாமிய இந்து வெறுப்பை உருவாக்குறதுக்கு அப்படியே துடிச்சுன்னு இருக்கிறானுங்க. அதுக்கு திமுக அரசு துணை போயிடுதோ
ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக துணை போயிடுதோன்றது அச்சம் தான் எங்களை மாதிரி ஆட்களுக்கு இருக்குது. 2 ஆண்டுக்கு முன்னாடி வந்து தஞ்சாவூர்ல லாவண்யா கொலை வழக்குல வந்து இதே ஒரு மத கலவரத்தை தோன்ற வேலையை பிஜேபி செஞ்சாங்க. இப்ப மீண்டும் திருப்பரங்குன்றத்துல கையில் எடுத்திருக்காங்க. இது ரெண்டுக்கும் டிஎம்கே அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? தொடர் அந்த அயோக்கியத்தனத்தை பண்ணது அண்ணாமலை. லாவண்யாவை கோர்ட்டே காரி துப்பி அமைச்சிருச்சு. அதுக்கு போய் அவர் சவுக்கில் அடிச்சிக்கல. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 2 கண்ணை புடுங்கி கொல்லப்பட்ட அந்த குழந்தைக்காக சவுக்கில் அடிச்சிக்கல. அப்போ இவங்களோட நாடகம்லாம் எப்படி பார், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு கற்பழிப்புக்கு சவுக்கில் அடிச்சிக்கணும். ஆனால் 2 காலை உடைச்சி 2 கண்ணை பிடுங்கி கற்பழிச்சு 2 நாளாக துர்நாற்றம் வீசுகிற அளவுக்கு போட்டுட்டு போனானுங்க. கொஞ்சமாவது அவனுக்கு நினச்சி பார்ப்பானுங்களா? நினச்சே பார்த்துக்க மாட்டானுங்க. இவனுங்களுடைய மதம் இவனுக்கு என்ன கற்பிக்குதுன்னா, இஸ்லாமியர்களும் தலித்துகளும் இவங்களுக்கு உண்டான சேவகர்கள், அவங்க மேலே எதை வேணா இவங்க ஏவி விடலாம் அப்படிங்கிறத இவனுக்கு கட்டமைச்சிருக்குது. அதாவது சூத்ரர் பஞ்சமர் அப்படிங்கிற வந்து இவனுக்கு இந்த அறிவு கெட்ட நாய்ங்க தான் மொத்தமாக சேர்ந்து அவங்க கூட பயணம் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய ஒரு ஆபத்து நமக்கு இருக்குது. முளையிலேயே நம்ம கிள்ளி எறியணும். 3 ஆண்டுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வேல் எடுத்துக்கிட்டு பாத யாத்திரை போனார். தொடர்ச்சியா பிஜேபி வந்து முருகரை வந்து தூக்கி பிடிக்க காரணம் என்ன? ராமரை சொல்லி இங்கிட்டு முடியாது. ராமரை வந்து பெரியார் அன்னைக்கே முடிச்சு அமிச்சிட்டாரு. இனி ராமர் படம் ஓடாது. அதனால் முருகர் படத்தை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முருகன் வேல் எடுத்தார். அது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு. வீட்டில் அட்டை படத்தை வச்சு ராகவன் ஒரு இதை போட்டார், தமிழிசேக்கா ஒன்று போட்டுச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு முருகரை கையில் எடுக்கிறானுங்க. அதே முருகரை தான் நம்ம சீமான் எடுக்கிறார். இவங்க கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் சாதியவாதிகளாக இருக்கிறது இந்த அடிப்படையில் தான். முருகனுடைய பெயர் சங்க இலக்கியத்தில் எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்குதா? கிடையாது. கிடையாது. அப்போ நீ கேள்வி கேட்க வேண்டியது எங்க? தமிழ் தேசியவாதிகள் அந்த சங்கி பசங்களை பார்த்து கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஏன்டா என் முருகன் முப்பாட்டனுக்கு இந்த பேரை வச்சிருக்கிற, அந்த பேரை நீக்கு. அதே மாதிரி நல்ல நல்ல ஊர் பேருங்க, நம்மளோட பேருங்க. திருப்பரங்குன்றம் அது சங்க இலக்கியத்தில் இருக்குதா? அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? பரங்குன்றம், பரங்கிரி. திருநெல்வேலி திரு எடுத்துருங்க, நெல்வேலி. திருச்சிராப்பள்ளி திரு எடுத்துருங்க, சீராப்பள்ளி. திருப்பதி திரு எடுத்துருங்க, பதி. திருத்தணி திரு எடுத்துருங்க, தணிகை. இந்த திருவும் ஸ்ரீயும் பண்ண அயோக்கியதனம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இவனுக்கு இன்னைக்கு சிக்கந்தர்ன்ற பேர் வந்துச்சா, அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இருக்குதுன்றானுங்க. ஏன்டா இந்த திருவும் ஸ்ரீயும் மட்டும் எடுத்துறேன்? இந்த ஊர் பேருங்க எல்லாமே நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம், அந்த இடத்துல விளையக்கூடிய எல்லாத்தையும் விளக்குற மாதிரியே இருக்கும் அந்த ஊர் பேருக்கெல்லாம். எவன் விட்டு தமிழ் பேரை வந்து நீ எப்படி மாற்றி வச்ச? இதுதானே மாற்றணும். ஒரு முற்போக்கு சக்தியா ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு இந்த மாதிரியான செயல்திட்டத்தை தான் முன்னிலைப்படுத்தி இந்த பேர்களை எடுக்கணும். இதை விட்டுட்டு அவங்க கூடயே போய் ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து இவங்களே நம்ம சந்தேகிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்து முருகனுக்கு வந்து மாநாடு நடத்தினாங்க. இன்னைக்கு வந்து அதே முருகர் பேரை சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவரம் உண்டாகிருக்கு. அதையும் தொடர்பு பற்றி பார்க்க முடியுமா? 100% தொடர். அதாவது அறநிலைத்துறையினுடைய வேலை என்னவோ அதை பண்ணணும். அது மீறி தாண்டி மாநாடு நடத்துகிறேன், முருகனுக்கு காவடி தூக்குறேன், இதெல்லாம் வந்து யார் செய்கிற வேலை? யார் செய்வா? நம்ம யாரெல்லாம் திட்டி இந்த அமைப்பெல்லாம் வளர்த்துன்னு வந்தோமோ அவங்களே இந்த வேலை செய்கிறாங்கன்னும் போது நம்மளுக்கெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி தான் இருக்குது. முருகனை நாம கையில் எடுக்கல அப்படின்னா அது ஈஸியாக வந்து ஆர்எஸ் பிஜேபி கையில் எடுத்துருமில்ல. தொடர் தமிழ்நாட்டு மண்ணு அப்படிலாம் கிடையாது தொடர். இங்கே எல்லாருமே வந்து முருகன் கோயிலுக்கு போவான், ஐயப்பன் கோயிலுக்கு போவான், திருப்பதிக்கு போவான், எல்லாத்துக்கும் போவான். ஆனால் எலெக்ஷன் வரும்போது யாருக்கு ஓட்டு போகணுன்ற தெளிவான அறிவு படைச்சவங்க தமிழர்கள். இப்போது முருக பக்தருக்கு போகிறதுனால, முருகனை வழங்குறதுனால எல்லாருமே வந்து அவங்களுக்கு போட்டுருவோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 3/4 பேர் ஐயப்பனுக்கு போகிறாங்களே, இப்போ கேரளாக்காரெலாம் ஓட்டு போடுறோம். அது கிடையாது. ஒவ்வொருத்தனும் எப்படி கடவுளோட கனெக்ட் ஆகிறானா, அவனுடைய பலவீனம், பொருளாதாரம், இப்படி எல்லாத்துலேயும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு நிம்மதி கிடைக்காதா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு நிற்கிது. கோட்டீஸ்வரன் இருந்தாலும் சரி, பிச்சைக்காரன் இருந்தாலும் சரி, இதில் தான் கடவுளோட கனெக்ட் ஆகிறான். இதை வச்சுன்னு தான் இவனுங்க மோடி மஸ்தான வேலையை பண்ணி இந்துக்கள் நாங்கள், இந்துக்கள் நாங்கள், இந்துக்கள். யார் இந்துக்கள்? இந்துக்கள்ன்ற வார்த்தை கூட எங்கே இருக்குதா? எதுவுமே கிடையாது. 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுத்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு 1891, 2வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1901 வரும்போது எங்களெல்லாம் மதமற்றவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்துக்கள்னு யார்? பௌத்தர்கள், சமணர்கள், யாரெல்லாம்
இங்கே இல்லையோ அவங்க இந்துக்கள். இந்த மாதிரியான பேர் தான். ஆனால் பட்டியலின மக்களுக்கு அது கூட கிடையாது. நாங்கள் மதமற்றவர்கள் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா அயோத்திதாச பண்டிதர் அப்போ ஒரு அறைகோள் விடுறாரு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீங்கள் உங்களை தமிழ்னு பதிவு பண்ணுங்க, எங்களை இந்துக்கள் பட்டியலில் சேர்க்கலை. நாங்கள் எப்போ தெரியுங்களா இந்துக்கள் ஆகிறோம்? 1930 தான் ஆகிறோம். அது ஆர்எஸ்எஸ் சேர்ந்த டாக்டர் முன்ஷி, இந்த ஆளு தான் இந்தியாவினுடைய பிரிவினை நடக்குது இல்லையா, பெரும் மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்துக்கள்னு சொன்னாதான் முஸ்லீம்களுக்கு கொஞ்ச நாடு போகும். இராணுவ பலம், பணபலம், நிலபலம் கொடுக்கும்பொழுது இதை வச்சு தான் கால்குலேஷன் பண்ணி பிரித்தான். அப்போது ஒட்டு மொத்தமாக இருந்த பட்டியலின மக்கள் எல்லாருமே ஒரே ஒரு சூழ்ச்சி வச்சு இந்துக்கள்னு காமிச்சு இந்த நிலப்பரப்பை ஃபுல்லாக அபகரிச்சானுங்க. இவனுக்கு பண்ணியிருக்கக்கூடிய அயோக்கியத்தனம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்னும் ஆட்சி அதிகாரம் வர 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 இவனுக்கு எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. நாம் மறுபடியும் 2000 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கை முறை நம்மளை தள்ளுறதுக்கு தான் இந்த பார்ப்பனிய கும்பல். பார்ப்பனர்கள் இல்லை, பார்ப்பனிய கும்பல். பார்ப்பனனை கூட நம்பிடலாம். ஆனால் இந்த சூத்திர பசங்க இந்த பார்ப்பனியத்தை தூக்கி ஆடுறானுங்க பாரு, இவனுங்களுடைய கொடூரம் தான் தாங்கவே முடியல. அண்ணாமலை, மோடி, இவனுங்க பார்ப்பனியத்தை தூக்கி பிடிச்சாதான் பெரிய ஆபத்தாகுது. ஆனால் ஒரு பார்ப்பனனே பார்ப்பனியத்தை தூக்கி பிடிச்சா கூட பரவாயில்லடாப்பான்றோம். இவனை கம்பேர் பண்ணா இவன் தான் கொடூரமானவனா இருக்கிறான். அங்கே ராமையர் தீர்ப்பு கொடுத்துட்டு போறாரு, இங்கே சுப்பிரமணி தீர்ப்பு கொடுத்துட்டு போறாரு நேர்மையா முறையில். ஆனால் இங்கே வேறு அறிஞர் சொல்லிட்டாராம் ஜட்ஜ். இவர் தான் ஹைகோர்ட் மயிர்னு கேட்டவர். இவர் சொல்றாராம் இன்னைக்கு இவங்க எல்லாம் போயிட்டு அதில் கலந்துட்டுருக்கிறாங்க. கொடூரமானவங்க தொடர். ஒரே ஒரு விஷயம்தான், இவங்களை இந்த மாதிரியான எண்ணங்களோட ஊடுருவ விடுறது திமுகவுக்கு நல்லதல்ல. திமுக அரசு ரொம்ப கவனமாக இவங்களை கையாளணும். மிகவும் ஆபத்தானவங்க. சீமான மாதிரி நினச்சின்னு இவங்களை விட முடியாது. இவங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கினா மட்டும்தான் நம்ம மக்களை காப்பாற்ற முடியும். கூடுதலாக நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, டங்ஸ்டன் இஷ்யூவில் வந்து பாஜக வந்து மண்ணை கைவிடுச்சு, அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்காக சொன்னீங்க. ஆனால் அதே டங்ஸ்டன் இஷ்யூவில் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு மரியாதை செலுத்தியிருக்காங்க ஐட்டாப்பட்டி மக்கள். பொதுமக்கள் எப்படி தெரியுங்களா, யார் போனாலுமே அப்படி சொல்லுவாங்க. அவங்களோட இயல்பாக அப்படி இருப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு 4 கட்சிக்காரர் இருப்பான். எங்கள் எழுச்சி தமிழர் தான் அங்கே அரித்தாப்பட்டியில் கடைசியாக ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிக்கிறார். முடிச்சு 2வது நாள் நடக்குது. நான் கிளைம் பண்ணிக்கிட்டுமா? அது கிடையாது. அந்த மக்கள்கிட்ட இருந்து ஒரு தன்னெழுச்சியான ஒரு வெளிப்பாடு வந்தது. அந்த போராட்ட குணம் நிறைந்த அந்த மக்கள் தமிழர்களாக அன்னைக்கு வெளிப்படுத்தினாங்க. அதுக்கு தான் அவங்க அடிபடிச்சாங்க. திமுக தலைவர் தளபதி முதலமைச்சர் போன உடனே அவருக்கு இந்த வாய்ப்புக்கு மக்கள் நன்றி சொன்னாங்க இல்லையா, அதுக்காக இவர் போய் பக்கத்தில் நின்றார். எனக்கும் நன்றி சொல்லுங்க. செட்டிங் இதெல்லாம். இவனுக்கு எதையும் நேர்மையான முறையில் எடுக்கிறவனு கிடையாது. இவர் தானே, அண்ணாமலை தானே சொன்னார் ஒரு நல்ல திட்டங்கள் வருது இதெல்லாம் தடுக்காதீங்கன்னு. அதே அரித்தாப்பட்டிக்கு டங்ஸ்டன் வரதை வந்து ஆதரிச்சவர். இவர் போய் இன்னும் மானங்கிட்டு போய் நிற்கிறாருன்னா எந்த செருப்பு அடிக்குது இவனை? இவனுங்களுக்கு சூடு சொரணை எதுவுமே இருக்காது. அவனோட ஒரே இலக்கு யாரு தாலியாவது அறுத்து இவனுக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தோமோ, இவ்வளவுதான். இன்னைக்கு அதிமுகவை அறுத்து உட்கார வச்சுக்கிறானுங்களா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் வேலையை பண்ணினே இருப்பானுங்க. மக்கள்கிட்டே குழப்பத்தை உண்டாக்கணும், விட்டா குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்கி குடும்பத்தையும் பிரிப்பானுங்க. கூடுதல் எச்ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, மத நல்லிணக்கத்தை விரும்புறீங்கன்னா அந்த மசூதியை மாற்று இடத்துக்கு வந்து மாற்றி வைங்கன்றார். இதெல்லாம் கேட்கறதுக்கே அருவருப்பா இருக்கு தோழர். இவனெல்லாம் அரசியல் சாசனத்தில் என்ன இருக்குது, சட்டம் என்ன சொல்லுது? அனைத்து மதமும் இங்கே எல்லாருக்கும் உரிமை உண்டுன்னு சொல்லியாச்சு. நீ யாரா? நீ யாரு? நீ ஒரு பீகாரி. அங்கிருந்து இங்க வந்துட்டு எங்க மக்களுக்காக தமிழ்ல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியனே தமிழன். நீ யாரு? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா? எவ்வளவு அழகா சொல்றானுங்க பாரு. ஒரு இஸ்லாமிய வெறுப்புனா எவ்வளவு 2 செகண்ட் தொடர். எத்தனை பசங்க படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறா, அது இப்படி இருக்கக்கூடிய இந்த கனவுகள் எல்லாமே ஒரு செகண்ட்ல கெட்டு போய் அப்படியே ஒரு பொறுக்கிங்களா ஆயிடுவானுங்க. அப்படியே ஆப்போசிட் பண்ணுவானுங்க. குஜராத்தில் நடந்த கலவரம் கொஞ்சம் நெஞ்சுமா. இந்த மாஸ் சைக்காலஜி இருக்கும் இல்லையா, அதை தூண்டி விடுறதுல இவனுக்கு கில்லாடியான ஆள். இந்த பீகாரிங்களுக்கெல்லாம் இன்னும் சொல்ல போனா எச்ராஜா மாதிரி ஆளுங்கெல்லாம் கை தேர்ந்தவனுங்க. போன மாதம் ஒன்று பேசுவானுங்க, இப்போ ஒன்று பேசுவானுங்க, அடுத்து ஒன்று பேசுவானுங்க, அந்த மாதிரி ஆள். இப்போ அந்த இடத்துல ஒரு கலவரமா ஏற்பட்டு தான் இன்னும் ஆகும். எவ்வளோ இடத்துல பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானுங்க. குஜராத்தில் 2001 என்ன மாதிரி கலவரத்தை பண்ணானுங்களோ, 2002 கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை காரணம் காமிச்சு எப்படி பண்ணானுங்களோ அதே தான் இங்கே பண்ணுறதுக்கு துடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு இஸ்லாமியர்
ஒரு இந்துக்கள் கோயில்லையோ இதுலையோ வந்து ஒரு 2 பேர் வெட்டிட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம இங்கே பிடிச்சிடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கின்னு திட்டம் போட்டுக்கின்னு தான் இவனுங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. இதில் கவனமாக இருக்க வேண்டியது உளவுத்துறை தான். இவ்வளோ பேர் அங்கே அசம்பிள் ஆயிருக்கிறான்றதே வந்து நமக்கெல்லாம் வந்து எரிச்சல் விட்டுது. அதான் என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு சமூக நீதிமன் பெரியார் மனு சொல்ற இடத்துல இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டி இருக்காரு இல்லையா இந்து முன்னணி சார்பா? அதான் தொடர் உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் தொடருது. ஹைகோர்ட்டு உனக்கு என்ன சொல்லுது, ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லுது, 144 வேணான்னு சொல்லுது. ஆர்ப்பாட்டம் நடந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருந்தோம் இவ்வளோ பேர் அங்கே வர வேண்டிய அவசியம் ஆகுது. காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்காது. எங்கள் மாவட்டத்தில் வேலூர்லேருந்து போயிருக்கிறான், திருவண்ணாமலேருந்து போயிருக்கிறான், திருவள்ளூர்லேருந்து போயிருக்கிறான், எல்லா மாவட்டத்துலேருந்து இந்து முன்னணியிலேருந்து எல்லா கட்சி இப்படி போவோம். நம்ம வேன் வச்சுன்னு போனோம், பஸ் வச்சுன்னு போனோம். நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம்னா 1000 செக் போஸ்ட் போட்டு வைப்பாங்க. உள்ளே போகக்கூடாது உள்ளே போகக்கூடாதுன்னு. வேங்க வெயிலுக்கு எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு 9 இடத்துல பேரிகார்டு போட்டு உக்காந்துக்கிறாங்க 24 மணி நேரமா. அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அங்கே சேருதுன்னா எப்படி விட்டுட்டு உக்காண்டிருப்ப? அப்போது இன்னும் சந்தேகப்படுறோம். தமிழக அரசினுடைய திமுக அரசினுடைய காவல்துறையும் உளவுத்துறையும் அதிகாரிகளும் பாஜகவினுடைய கையில் தான் இருக்குது. அண்ணாமலை கிட்ட போய் போஸ்டிங் கேட்டுக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிங்க. இதெல்லாம் எப்படி உளவுத்துறையை விட்டுட்டு அவர் ரிலாக்ஸாக இருக்குது? அப்போ யாருக்கு அவங்க விசுவாசமாக இருப்பாங்க? முதல்ல மாவட்ட ஆட்சியர் அங்கேருந்து நீக்கினா மட்டும்தான் இந்த இஷ்யூக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே கிடைக்கும். திருப்பரங்குன்ற இஷ்யூவில் டிஎம்கே அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கு? இல்லை, நம்மளால் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, கலைஞர் திமுக அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்தாங்க. இவங்க 2 பேர் ஆளுமைகளாக இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரே ஒரு மண்புழுவாது படம் தாடி இருக்குமா? அடிச்சு நுறுக்கி உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே என்ன ஃபெயிலியர் ஆகுதுன்னா, வெறும் வாக்கு வங்கி அரசியல் மட்டுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு பார்க்குது. அது எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. ஒரு சமூக நீதி அரசு கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளோட முடிவில் இருந்து நம்ம அதில் மாறக்கூடாது. அப்போ இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்குறோம் அப்படின்னும் போது நீ எந்த பக்கம் நிற்கணும்? பாதிக்கப்படக்கூடிய மக்கள்கிட்ட தான் நீ நிற்கணும். அந்த மாதிரியான ஒரு செயல் திட்டமே இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கிட்ட இல்லை தோழர். ரொம்ப மனவெந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் அமைப்புகள் எல்லாருமே நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க? அறிவிற்கு தகுந்த அளவுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு அறநிலையத்துறை வந்து ரொம்ப இறங்கி போயிடுச்சு. இந்த வாய்ப்பே சேகர் பாபு, உளவுத்துறை அதிகாரிகள், அந்த அம்மா ஆட்சியர் எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நாங்கள் ஒட்டை நறுக்கிடுவோம். 2 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் உனக்கு தெரியலையா? எதனா ஒன்று ஒத்துக்கோ. ஒன்று உளவுத்துறை ஃபெயிலியரா, இல்லை உன் காவல்துறை வந்து சங்கியா, நாங்கள் சுட்டி காட்டினே தான் வந்துட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியா. எதில் தான் இவங்க கவனம் செலுத்தலான்னு இருக்கிறாங்க. நான் தமிழ்நாட்டு மண்ணில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கால் ஒன்ற முடியாது, இந்துத்துவாதிகள் உள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மக்களை திரட்டி இருக்கான்ல, அப்போ அவன் உள்ள வளர்ந்துட்டு தானே இருக்கான். அவன் வெளிப்படையாக இல்லை எப்படி சொல்ல முடியாது? சார், நம்ம வந்து யாரும் வளரல அப்படின்லாம் வந்து அவ்வளோ சின்னதாக இடப்பட முடியாது. ஓட்டு அரசியலில் அவன் சின்னவன். ஆனால் அவன் எந்த மாதிரியான விஷயத்தில் பண்ணுறான்னா, திருட்டு அரசியல், வெறுப்பு அரசியல், இதில் வந்து அவன் ரொம்ப நுட்பமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இது திமுக அரசு வந்து மூலையிலேயே கிள்ளி எடுக்கணும். இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் திமுகவுக்கே பெரிய ஆபத்து. இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய எந்த சொத்து வாங்கியிருக்கக்கூடிய அதிகாரம் எல்லாத்தையும் ஒரு நாளில் பறிச்சிருவான் தோழர். இது அப்படியே நிரந்தரமாக அப்படியே இருக்கும்னு இவங்க கனவு காண்றாங்க. ஒரு நைட்டில் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்ன மோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, திமுக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய சொத்துமே ஒரு நைட்டில் பறிமுதல் பண்ணிட்டு போயினே இருப்பான். உன் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காவது பிஜேபியை உள்ள விடாமல் தடுக்கணும். 2001 இந்த அம்மா ஜெயலலிதா கலைஞ்ச திமுக பிஜேபி கூட ஆட்சி. அப்போ கூட அவங்க மேலே பிஜேபி இருக்கும்போது இங்கே வாலாட்டல. 2004 வரைக்கும் பிஜேபி மேலே இருந்தாங்களே. ஆனால் எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை கலைஞர் அங்கே வச்சுருந்தார்? ஒரு ஆட்டம் போட முடிஞ்சிச்சா? ஜெயலலிதா 2014 இறந்த உடனே இந்த 4 வருஷம் எடப்பாடி வச்சுன்னு இன்னும் ஆட்டம் போட்டானுங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிற நேரத்துக்குள்ளவே இவனுக்கு திருப்பி மறுபடியும் படம் எடுக்கிறானுங்க. அப்போ திமுக அரசு வெகு வேகமாக இந்த மாதிரி செயல் திட்டங்களை அடித்து நொறுக்கி தூக்கி போட்டுட்டு மக்களுடைய அரசியல், மக்களுக்கான அரசியல், சமூக நீதிக்குண்டான அரசியலை முன்னெடுக்கணும். இவ்வளவு நேரம் எங்களோடு நிகழ்வு கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.